வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் மாறாது. ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை சந்தித்த பின் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மறுசுழற்சி ஜவுளி நிறுவனங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுக தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தல். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் 3வது நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவு. முதலமைச்சருடன் ஒப்பிட்டால் எடப்பாடி பழனிசாமி 50% கூட அனுபவம் இல்லாதவர். அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம். காவிரியில் நீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒன்றிய அரசு உறுதியளித்துள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதாக வெளியிட்ட அறிவிப்புக்கு தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்திய அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாட்டுக்கான தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் காவிரியில் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் டெல்டா பகுதிகளில் உள்ள பயிர் கருகும் நிலை ஏற்படும் என வேதனை தெரிவித்தார். ஜூலை வரை வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்க கேட்டுக்கொண்டதாக தெரிவித்த அவர் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் மாறாது என கூறினார். மறுசுழற்சி ஜவுளி நிறுவனங்களின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் செயல்படும் 600 ஓபன் எண் நூற்பாலைகளில் 300 நூற்பாலைகள் வண்ண நூல் தயாரிப்பிலும் 300 ஓபன் எண் நூற்பாலைகள் கிரே நூல் தயாரிப்பிலும் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மின் கட்டணம் மற்றும் கழிவு பஞ்சு விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாமல் 300 OE நூற்பாலைகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ மின் கட்டணம் மற்றும் கழிவு பஞ்சு விலை உயர்வால் OE நூற்பாலைகளில் வரலாறு காணாத நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக வைகோ வருத்தம் தெரிவித்தார். சில தினங்களில் மீதமுள்ள 300 வண்ண நூல் உற்பத்தி செய்யும் OE நூற்பாலைகளும் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ கழிவு பஞ்சு விலை 1 கிலோ 112க்கு விற்பனை செய்யப்படுவது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். 1 கிலோ கழிவு பஞ்சு 75க்கு கிடைத்தால்தான் OE நூற்பாலைகளுக்கு பயனளிக்கும் என தெரிவித்துள்ள வைகோ மின் கட்டணத்தை தமிழக அரசும் கழிவு பஞ்சு விலையை நூற்பாலை நிர்வாகத்தினரும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் மறுசுழற்சி ஆலைகள் மூடப்பட்டு இருப்பதால் 1500 டன் நூல் உற்பத்தி பாதிப்பதுடன் 5000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலையும் உருவாகி உள்ளதால் தமிழ்நாடு அரசு உடனடியாக மறுசுழற்சி ஜவுளி நிறுவனங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வைகோ தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எழுதியுள்ள அந்த கடிதத்தில் ஊழல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்க ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கான ஒப்புதல் கடிதத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளதையும் குறிப்பிட்டு விரைவில் ஒப்புதல் வழங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளதாகவும் அவற்றில் 2 மசோதாக்கள் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கோப்புகள் மற்றும் மசோதாக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி ஒப்புதலையும் வழங்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி சி.வி. கார்த்திகேயனை நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல் இதோ.
சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை கைதை தொடர்ந்து அவருக்கு நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் இருப்பதாக அவரது மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் நேற்று நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வு நேற்று தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கினர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தொடர்ந்த மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதேபோன்று செந்தில் பாலாஜி கைது சட்டவிரோதமானது என்று கூறி அவரை விடுவிக்க நீதிபதி நிஷா பானு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆட்கொணர்வு வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்காக தலைமை நீதிபதியிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கை விசாரிக்கும் 3வது நீதிபதியாக நீதிபதி CV கார்த்திகேயனை நியமித்து தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவலுக்கு நன்றி பிரபாகரன். முதலமைச்சருடன் ஒப்பிட்டால் எடப்பாடி பழனிசாமி 50% கூட அனுபவம் இல்லாதவர் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் இறுதிக்கட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஜூலை 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் 15ஆம் தேதி என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பொழுது 15ஆம் தேதி என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சினால் என்று அறிவிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே சட்டத்தை இயற்றி அன்றைக்கு ஆணை பிறப்பித்தார்கள். அது ஆண்டாண்டு அந்த ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் பிறந்த நாள் என்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நல்ல நாளில் முதலமைச்சர் அவர்கள் இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரைக்கு வருகை புரிந்து அன்றைய தினம் திறப்பதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி 50% கூட அனுபவம் இல்லாதவர் என தெரிவித்தார். பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதில் ஒரு 50% கூட அவருடைய அரசியல் வாழ்க்கை பயிற்சி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது துணை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அவரை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரான உடனேயே சிறப்பாக தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுகின்ற வகையில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை அதிமுக எதிர்க்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடக்க உள்ள அதிமுக மாநில மாநாட்டிற்கான இலச்சினை வெளியிடப்பட்டது. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு எனும் இலச்சினையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதிமுக உள்ளதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக ஆலமரம் போல் தழைத்து நிற்பதாக தெரிவித்த அவர் அதிமுகவில் 1.60 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 2.5 மாதத்தில் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட பெருமை அதிமுகவுக்கு உண்டு எனவும் கூறினார். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,60,00,000 உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கப்பட்டுகின்றன, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுகின்றன. இது ஒரு வரலாற்று சாதனை. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 75 நாட்களில் 1,60,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குத்தான் உண்டு என்பதை கழக உடன்பிறப்புகள் இன்றைக்கு நிரூபித்து காட்டுகின்றார்கள். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி காவிரி விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை அளித்துள்ளதாக தெரிவித்த அவர் தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே உள்ள உறவை சீர்குலைக்கும் வகையில் கர்நாடக மாநில துணை முதல்வர் பேசி வருவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டுகின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு
இந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு அமைதியாக அந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை சீர்குலைப்பதற்கு தான் இப்படிப்பட்ட செய்தி வெளியிட என்று நான் கருதுகின்றேன். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜக உடனான கூட்டணி குறித்து தேர்தல் வரும்போது தெரியப்படுத்துவதாகவும் நேரம் வரும்போது வெளிப்படையாக பேசப் போவதாகவும் கூறினார். மழைநீர் வடிகால் சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மக்களை தேடி மேயர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணும் சிறப்பு முகாம் சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் நடைபெற்ற நிலையில் 3ஆம் கட்டம் சென்னை அடையாறு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் மேயர் பிரியா மக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். அப்போது பேசிய மேயர் பிரியா மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளை சீரமைப்பது தொடர்பாக அதிக புகார்கள் வருவதாக தெரிவித்த அவர் இந்த புகார்கள் மீது அதிக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சிறப்பாக நடைபெற்றது இந்த மக்களை தேடி மேயர் என்ற திட்டம். மண்டலம் 5 பொறுத்தவரை 333 புகார்கள் எங்களிடம் பெறப்பட்டது. அதில் 331 புகார்கள் அவங்களுக்கான தீர்வை நாங்க கொடுத்திருக்கோம். அது எங்க சென்னை மாநகராட்சி துறை சார்ந்த புகார்களா இருந்தாலும் சரி, இல்ல பிற துறை சார்ந்த, அதாவது மெட்ரோ வாட்டர், இபி, இல்ல அர்பன் ஹாபிடேட் போர்டு, இந்த மாதிரி பிற துறை சார்ந்த புகார்களா இருந்தாலும் சரி, நாங்க ஒருங்கிணைந்து மக்களுடைய தேவைகள் என்னவோ, மக்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அதே போல் மண்டலம் 6 பொறுத்தவரை 241 புகார்கள் பெறப்பட்டது. அது 160 புகார்கள் நிறைவேற்றப்பட்டது. மக்களுக்கான தீர்வுகள் பெறப்பட்டது. மீதமுள்ள புகார்களுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகாமில் வரிசையாக பொதுமக்கள் புகார் அளிக்க வந்த நிலையில் ஷர்மிளா தேவி என்ற பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா சாலையில் 621 கோடி மதிப்பில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என கடந்த பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக தற்போது 485 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட சாலை அமைக்க வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் எல்டாம்ஸ் ரோடு, SIET கல்லூரி சாலை, செனடாப் சந்திப்பு, நந்தனம் சந்திப்பு, CIT சாலை சந்திப்புகளை கடந்து சாலை அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தக்காளி விலையை தொடர்ந்து அதிகரித்து வரும் காய்கறிகளின் விலையினை கட்டுப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தக்காளி விலை தாறுமாறாக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குறைந்த விலையில் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் கிடைக்கும் வகையில் கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தக்காளி பதுக்கலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் இனி வரும் காலங்களில் விலைவாசி ஏற்றத்தை அவ்வப்போது கண்காணித்து அதனை தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகளில் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை தடுக்கும் விதமாக பெண்கள் உயர்கல்வியை பயில்வதற்கு ஏதுவாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக இந்த திட்டத்தில் 1.16 லட்சம் மாணவிகள் பயனடைந்த நிலையில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1.94 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2021-22ஆம் கல்வியாண்டில் 1.12 லட்சம் பேரும் 2022-23 கல்வி ஆண்டில் 81,149 பேரும் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மெரினா சர்வீஸ் சாலையில் நாளை முதல் 1 வருடத்திற்கு வாகன போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் பல்வேறு இடங்களில் சாலை வழித்தடங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலை வழித்தடமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் 1 வருடத்திற்கு மெரினா கடற்கரையின் சர்வீஸ் சாலையில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கலங்கரை விளக்கம் முதல் காந்தி சிலை வரையிலான சர்வீஸ் சாலையில் மட்டும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை வேங்கை வயல் விவகாரத்தில் DNA சோதனைக்கு மறுத்த 8 பேரின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டது. புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் DNA பரிசோதனைக்கு மறுப்பு தெரிவித்த 8 பேருக்கும் கண்டிப்பாக சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் 8 பேரின் இரத்த மாதிரியும் சேகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கானது CBCID வசம் ஒப்படைக்கப்பட்ட பின் தொடர்ந்த விசாரணையின் அடிப்படையில் சந்தேகமுள்ள 11 பேரின் DNA பரிசோதனைக்கு அனுமதி பெற்றதை அடுத்து 3 பேரின் சோதனை மட்டும் நிறைவடைந்த நிலையில் 8 பேரும் சோதனைக்கு மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் 8 பேருக்கும் DNA சோதனை செய்வதற்கான இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் முதல் முறையாக தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் வீட்டிற்கு செல்ல பிரத்யேக AC வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2 AC வாகனங்களை வாங்கி அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளார். இதுகுறித்து செந்தில்குமார் MP பகிர்ந்துள்ள ட்விட்டர் பதிவில், முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் வீட்டிற்கு செல்ல பிரத்யேக 2 AC வாகனம் தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் பெண்ணாகரம் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்த செந்தில்குமார் MPக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கத்தில் நடைபெற்ற தாலுகா அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் விதைகளை வழங்க 1550 ரூபாய்க்கு இடுபொருட்கள் வாங்கினால் மட்டுமே வழங்க முடியும் என உர வியாபாரிகள் கட்டாயப்படுத்துவதாக விவசாயிகள் சரமாரியாக புகார் தெரிவித்தனர். கடந்த 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தென் தமிழகம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் ஆகிய இடங்களில் சூறைக்காற்று வீசலாம் எனவும் இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனால் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் அனாதை சடலங்களை அடக்கம் செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் நடிகர் ரஜினிகாந்த் வழங்கிய வாகனம் மூலம் 2046வது உடலை வேலூரில் நல்லடக்கம் செய்தார். சமூக சேவரை கடந்த 21 ஆண்டுகளாக நம்ம சாலை வர்க்க தொழில்நுட்ப பாதிக்கப்பட்டவங்க, மணல் பாதிப்பு நம்ம தொழில் செஞ்சுருக்கோம். அந்த 21 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இதுவரை 2045 பேருக்கு நம்ம ஆதரவற்ற சாது சன்னியாசி, ஆதரவற்ற இறந்த முதியோர்களுக்கு நம்ம நல்லடக்கம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ஐயா ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தார். முதல் கொடுத்த இந்த ஆம்புலன்ஸில் இப்போ தான் நம்ம முதல் பிரசாதமாக நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அதில் முதல் பிரசாதம் பார்த்திங்கன்னா முகமது ரபீக் அப்படின்றவர் 7ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. 9ஆம் தேதி இறந்துறாரு. உறவினர் யாரும் வராத காரணத்தால் காவல்துறை முகமது ரபீக் என்றவர் நம்ம நல்லடக்கம் பண்ணோம். இன்றைக்கி சிறப்பாக அவருக்கு நல்லடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு அண்ணனாக இருந்து தேவையான இறுதி நிலை அந்த அடக்கம் பண்ணி அவருக்கு ஆன்மா சாந்தி அடையத்துக்கு எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பகுதியில் உணவகத்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட பெண் உட்பட உணவக உரிமையாளரை ரவுடி கும்பல் ஒன்று அரிவாளால் சரமாரியாக வெட்டும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அண்ணாமலை, பாலச்சந்தர், சண்முகம், பாலு உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த உண்ணாவிரதத்தின் முடிவில் எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி இது ஆரம்பம்தான். எங்களுடைய இறுதி வெற்றி அடையும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொள்வதோடு இந்த உண்ணாவிரதம் போன்ற பல வழக்கறிஞர்களாக உயிர்விட்ட வழக்கறிஞர்களை தியாக செம்பல்களாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு எங்களுடைய உண்ணாவிரதம் தொடரும். வேலூர் மாவட்டம் காட்பாடி சுப்பிரமணியர் ஆலய கொடிமரம் பழுதடைந்ததால்
புதிய கொடிமரம் உருவாக்கப்பட்டு தங்க தகடுகள் கவசமாக அணிவித்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு யாகங்கள் நடத்தி கலசத்தில் இருந்த புனித நீர் மேல தாளங்கள் முழங்க கொண்டு செல்லப்பட்டு கொடிமரத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தீபாராதனைகளும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மின்கட்டண உயர்வு மற்றும் உற்பத்தி செய்யும் நூலுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களோட கோரிக்கை கழிவு பஞ்சோட விலை கடந்த ஒரு வருட காலமாக 60% 75% தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கிறனால எங்களால் தொடர்ந்து நிறுத்த முடியாத சூழ்நிலை. ரெண்டாவது இந்த கடந்த 10 மாதங்களாக மின்சார வாரியத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்வடுத்த மின்சாரத்துக்கான 35 ரூபாயிலிருந்து 150 ரூபாயா விலை கட்டணம். பீக் ஹவர்ஸ் காலையில் 6 to 10, சாயந்தரம் 6 to 10 பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் போட்டுருந்தாங்க. தொடர்ந்து நெருக்கடியான சூழ்நிலை இருந்ததால் எங்களால் கொஞ்சம் நடத்த முடியாது. உற்பத்தி நடத்த கிட்டத்தட்ட 280 மில்லு இருக்குங்க கிரேல, 295 மில்லு கலரில் இருக்காங்க. எனக்கு முதல்ல இன்சியலாக 150 மில்லு ஆரம்பிச்சிருக்கோம். படிப்படியாக டிஜிட்டல் மில்லுகளும் வர வரலாம். அரியலூர் மாவட்டம் தொழிற்பயிற்சி மையத்தினை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் விழுப்புரம் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் ஜான் போஸ்கோ, தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் நாகராஜன், ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 22 அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களை துவக்கி வைத்திருக்கிறார்கள். மீதமுள்ள 49 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இத்தகைய தொழில்நுட்ப மையங்களை இன்னும் இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ளாக துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதன் மூலமாக அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் உலக தரத்திற்கு அயல்நாடுகளில் சென்று படித்தால் எத்தகைய பயிற்சிகளை பெறுவார்களோ அத்தகைய பயிற்சிகளை தமிழ்நாட்டிலே கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள், குறிப்பாக நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டாடா டெக்னாலஜி நிறுவனமும் தமிழக அரசும் இணைந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே இந்த செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் தேனூர் ஈஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் திருந்தி வாழ 219 பேர் தேர்வு செய்யப்பட்டு 65 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் வழங்கப்பட உள்ளதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் கூறியுள்ளார். இப்போ இந்த செக் போஸ்ட் எல்லாமே பலப்படுத்தி எல்லா செக் போஸ்ட்லேயும் அங்கே CCTV கேமராவை இங்கேருந்தே கண்ட்ரோல் ரூம்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி செக் போஸ்ட்டில் சர்ப்ரைஸாக வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டேட் பார்டரில் உள்ள சோதனை சாவடிகள் அனைத்தும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வெள்ளத்தெல்லாம் எப்படி பிடிக்கிறோம்னா, இவங்களுக்கு இந்த சாராய வியாபாரிகளை நாங்கள் பிடிக்கும் போது அவங்களுடைய கால் லிஸ்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க எங்கே தொடர்பு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஒழிஞ்சு சாதாரணமான இதுக்கு வச்சுருந்ததை நாங்கள் பிடிக்கிறதில்ல. அப்படின்னா எல்லா கடையிலுமே சர்ச் பண்ணுவோமே நாங்கள். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஜூலை 9ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 43,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது.
அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 43,680 ரூபாய்க்கும், மேலும் கிராமிற்கு 8 ரூபாய் அதிகரித்து தங்கத்தின் விலை 5,460 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 80 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 75,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீஸ் ஹசரி நீதிமன்றத்தில் இருவேறு வழக்கறிஞர்கள் குழுவிற்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கி மோதலில் ஈடுபட்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள காவல்துறை இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் 247வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இங்கிலாந்து ஆதிக்கத்தில் இருந்த 13 காலனிகள் 1776ஆம் ஆண்டு இனி பிரிட்டனின் மன்னரான 3ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு கீழ்ப்படிந்தவை அல்ல என்றும் தாங்கள் ஒன்றுபட்ட சுதந்திரமான அரசுகள் என்றும் பிரகடனப்படுத்தியதை நினைவு கூறும் வகையில் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவின் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நேஷனல் மாலில் குவிந்த ஆயிரக்கணக்கானோர் வானை வண்ணமயமாக்கும் வகையில் வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும் மாறாது. ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை சந்தித்த பின் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மறுசுழற்சி ஜவுளி நிறுவனங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுக தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தல். ஆளுநர் RN ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி CV கார்த்திகேயன் 3வது நீதிபதியாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா உத்தரவு. முதலமைச்சருடன் ஒப்பிட்டால் எடப்பாடி பழனிசாமி 50% கூட அனுபவம் இல்லாதவர். அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.